Hello friends, welcome to my channel All is well Raji. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபிங்க. இது யாருமே அவ்வளவா செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம சுட சுட பால் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம காம்பினேஷன். அது என்ன டிஷ்னு இப்போ சொல்லட்டா? அது என்ன டிஷ்னா குதிரவாளி வெஜிடபிள் பக்கோடா. இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் கேரட்ஸ் ஒரு 4-5 எடுத்துக்கலாம். நான் சின்ன கேரட்டாக இருக்கனால ஒரு 5 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு குடை மிளகாய், ஒரே ஒரு பல்லாரி ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். கடலை மாவு 2 கரண்டி. இது குதிரவாளி அரிசி. குதிரவாளி அரிசிலேயே புழுங்கல் அரிசி இருக்குது, பச்சரிசி இருக்குது. இது நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லது தான். இன்னைக்கு புழுங்கல் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை நம்ம சாதாரணமாக நம்ம எப்படி நம்மளோட ரைஸ் வேக வைப்போம், 3 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குதிரவாளிக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தேவைப்படும். ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. கரம் மசாலா கொஞ்சோண்டி போதும். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு பொரிப்பதற்கு. இதுதான் குதிரவாளியில் புழுங்கல் அரிசிங்க. நான் 2மே யூஸ் பண்ணுவேன். மெயினாக நம்ம எப்பயும் போல் நம்ம சாதம் பண்ணுவோம்லங்க, அதே மாதிரி பண்ணாலே போதும். நம்ம தோசை, இட்லி எல்லாமே செய்யலாங்க குதிரவாளியில். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறு தானியமாக இருந்தாலும் அதனோட பயன்கள் ஏராளங்க. பார்க்குறக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கங்க. சிறு தானியம் ஆனால் பயன்கள் ஏராளம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஏன் திரும்பாங்க குதிரவாளிங்கிறாங்க? இந்த தானியம் இருக்குல்லங்க, அதனோட கதிர் இருக்குல்ல, கதிர் குதிரையோட வால் மாதிரியே இருக்குமா. அதனால தான் குதிரவாளின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த குதிரவாளி நம்மளுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அதுதானங்க மெயின். நம்மளோட நோய்களோட மெயின் நோய்கள் வராமல், காய்ச்சல் வராமல், சளி வராமல் தடுக்கணும்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். அதற்கு நம்மளோட உடம்புல நம்மளோட உணவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். அது குதிரைவாளியில் தாராளமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ நல்லது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுல குதிரவாளிக்கு இணை குதிரவாளி தான். அப்போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதய நோய்கள் வராமையும் தடுக்கும். இதில் கால்சியம், பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ உலகமயமாதல் பார்த்திங்கன்னா சுகர் தான், வீட்டுக்கு வீடு சுகர். அதனால் அதை தடுக்கிறதுக்கு சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தணுங்க. நம்ம பயன்படுத்தணும், அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்போது நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடணும், பிடிச்சிருக்கிற விதத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்போது இன்றைக்கி குதிரவாளி பக்கோடா எவ்வளோ சுவையாக செஞ்சு தரேன்னு பாருங்கள். இப்போ இதை என்ன செய்யணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்பயும் போல் இப்போ 1 மடங்கு அரிசினா 2.5 மடங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ குக்கரில் இதை தட்டி வேக வைக்க போகிறேன். இப்போது 2.5 மடங்கு தண்ணி எடுத்து கொதிச்சிட்ருக்கு. அரிசியை போட்டாச்சு. ஒரு 3 விசில் சவுண்டு வரணும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த் வைஸாக சாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி லென்த்தியாக பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். பக்கோடாக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட ஃப்ளாக் மாதிரி ஆரஞ்ச் சூப்பராக இருக்குல்லங்க, கலர்ஃபுல்லாக. குழந்தைகளுக்கு இப்படி காட்டி சமைச்சு பாருங்களேன், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டும் பார்த்திங்கன்னா. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான சால்ட் நான் இன்னும் குதிரவாளி அரிசியில் போடலை. இப்போ சால்ட் போட்டுக்கிறேன். கடலை மாவு ஒரு 2 பெரிய கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை மட்டும் சேர்த்து
ஸ்மாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா பக்கோடா போட்டு காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க. அன்னைக்கு வாங்குகிற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணாதான் எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. இதோட அந்த குதிரவாளி அரிசியை மட்டும் நான் வச்சு பைண்ட் பண்ணி பக்கோடா போட்டு காட்டுறேன். ஒரு சவுண்ட் வந்துருச்சு, 2 சவுண்ட், 3 சவுண்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு சவுண்ட் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா இதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குதிரவாளி அரிசி பாருங்க எப்படி வெந்து வந்திருக்குன்னு தெரியுதா? சாதாரண ரைஸ் நம்ம வேகும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. உப்புமா மாதிரி பொல பொலன்னு இருக்கா, நல்லா தெரியுதா? கரெக்டான இதாங்க. 3 சவுண்டு, 2.5 மடங்கு தண்ணிங்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் ரொம்ப தண்ணியாக கிளுகிளுன்னு எடுத்துடாதீங்க. உப்புமா மாதிரி இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை வந்து என்ன செய்யணும்னா இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸி. இது வந்து நீங்கள் குக்கரில் தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா சட்டியில் வேக வச்சாலே வேகமாக வெந்துடும். குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் வைங்க. சூப்பராக பார்த்தீங்களாங்க, மசிஞ்சிருச்சு. இங்கிலீஷில் இதை பேன்யார்ட் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. சிறுதானியங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாலே நம்ம உடம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. காய்ச்சல், கபம் இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்மளை தடுத்து கொடுக்கும். பாருங்க, இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ரைஸோட ஏற்கனவே கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து சூடாக சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். இந்த பக்கோடாவை போட்டு 1 வாரம் இப்படி வச்சுக்கிடாதீங்க தயவுசெய்து. என்னைக்கு பக்கோடா போடுறீங்களோ அன்னைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. சூடாக சாப்பிட்டு அந்த அன்னைக்கு போட்டு காலி பண்ணிடுங்க. ஸ்டாக் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்குறோம்ல, ஸ்டாக் வச்சு சாப்பிட்ற ஒரு உணவு கிடையாது. சாயந்தரம் குழந்தைங்க வந்தவுடனே இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு கூட தேவையில்லை. ஏன்னா இதுவே ஒரு ஃபுல் மீல் மாதிரி ஆயிடுதுங்க, அப்படியே நல்ல முழு உணவு. அதனால் அதற்கு மேலே எதுவும் தேவைப்படாது. ரொம்ப அப்படியே ஃபுல்ஃபில்டு ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அதனால் இதே போதும். தேவையான காய்கறிகள் எல்லாமே இருக்குங்க, கொழுப்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. அதனால் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பக்கோடா போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போ நம்ம கிள்ளி இப்படி உருண்டையாக பால் மாதிரி செஞ்சு போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடாக வச்சுட்டு உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லி காட்டுறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். பக்கோடா வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் போதுங்க. நல்லா உருண்டையாக போண்டா மாதிரி போட்டாலும் சரி. உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ, ஷேப் இல்லைன்னா கூட பயம் இல்லைங்க. கிள்ளி போடுங்க. பக்கோடா வந்து பொதுவாக கிள்ளி போடுவாங்க. இப்போ கிறிஸ்பியான நம்மளோட வெஜிடபிள் குதிரவாளி பக்கோடா தயாராக இருக்குது. மழை நேரம் இப்படி சுட சுட பக்கோடா போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். குழந்தைகளுக்கு சத்தும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தி இருக்குங்க. நல்ல உணவை தான் நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குல்லங்க. ஒவ்வொரு உணவையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம குழந்தைக்கு அந்த உணவு நல்லது செய்யுமா? அவங்களுக்கு கெடுதல் தராத உணவுகளை நம்ம கொடுக்கும்போதுங்க, ஒரு தாயோட கடமை அதுதாங்க. அவங்களுக்கு கெடுதல் தராத உணவுகளை அவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. சிக்கன் 65லாம் தோத்துச்சிங்க. இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்களேன். சிறுதானியத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க நம்மளோட பக்கோடா.
சுட சுட சூப்பராக வந்திருக்குங்க நம்மளுடைய குதிரைவாலி பக்கோடா. வெஜிடபிள்ங்க பக்கோடா இப்போது சாப்பிடுவதற்கு அவ்வளோ அருமையாக தயாராகிருச்சு. நாளைக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு செஞ்சுட்டு கமெண்ட்டில் பதில் போடுங்கப்பா, நல்லா இருக்கா இல்லையான்னு. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.